இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிளாக்ஸென் ஃப்ளிப்பர் எக்ஸ்ன்ற டியூவல் ஸ்க்ரீன் மொபைல் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் 12 மந்த் வாரண்ட்டி, 1100 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பார்த்தோம்னா MP3 MP4 ஆடியோ பிளேயர், FM ரேடியோ, டியூவல் ஸ்க்ரீன், டார்ச் லைட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் மொபைலோடைய கலர்ஸ் 4 கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் மொபைலோடைய எம்ஆர்பி, மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 3200 போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் இதை 2000க்கு தான் வாங்கினேன். பாக்ஸ் சுற்றியுமே நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. 5 பக்கமே என்ன இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு மொபைல், அப்படியே அதுக்கும் கீழே ஒரு சார்ஜர், ஒரு பேட்ரி. இந்த மொபைலுக்கு பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1100 mAh பேட்ரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் பிளாக்ஸென்னு அவங்களுடைய பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் 5 watts 8 amps, டைப் சி சார்ஜர் கேபிள். இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்தது. வாங்க அடுத்து மொபைலை பற்றி பார்க்கலாம். நான் எதுக்காக இந்த மொபைல் வாங்கியிருக்கிறேன்னா, 2000 ரூபாயில் டுவெல் ஸ்க்ரீன் இருந்தது. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் நான் இதை வாங்கியிருந்தேன். மொபைலோடைய கலர்னு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் எடுத்துருக்கிறேன். மொபைல் ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்குது. மொபைலுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டைமண்ட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. மொபைலோடைய பில் குவாலிட்டின்னு வரையில் பெட்டராக தான் இருக்குது. பட்டன்ஸில் மைனூட்டாக சின்ன சின்ன சவுண்ட்ஸ் இருக்குது. கேமரான்னு பார்த்தா 3 கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் 2 டம்மி, ஒரே ஒரு மெயின் கேமரா, ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது எல்லாமே சும்மா டிசைனுக்காக வேண்டி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் கவர் பின்னாடி ஓப்பன் பண்ணோம்னா 2 சிம் ஸ்லாட், ஒரு மெமரி கார்டு ஸ்லாட். இந்த 2 சிம்லேயுமே ஒரு சிம்மில் கால் பேசிகிட்டு இருக்கையில் இன்னொரு சிம்மில் கால் வந்ததுன்னா அது வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. சிம் கார்டு இதில் 4G சப்போர்ட்டட்னு பல உருட்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் ஸ்விட்ச் ஒன்று. டார்ச் லைட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் டிஸ்பிளே 1.8 inch டிஸ்பிளேவும், உள்ளுக்குள்ளே பார்த்தா மெயின் டிஸ்பிளே 2.4 inch டிஸ்பிளேவும் இருக்குது. இந்த டுவெல் டிஸ்பிளேக்காக வேண்டி தான் நான் இந்த ஃபோன் வாங்கியிருக்கிறேன். மொபைல் ஆன் பண்ணதுமே பிளாக்ஸென்னு டிஸ்பிளே வந்துடுது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் டைமிங் கட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம டேட் அண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது. எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷனோட அந்த ஆப் என்ன ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத அது நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுல மொபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆப்பில் இருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டு நார்மல் ஆகிக்குது. அப்புறம் கேமரான்னு பார்த்தோம்னா இதில் டிஜிட்டல் கேமரான்றதுனால ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. வேறு இதில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நம்ம டிஸ்பிளேவை ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், இன்னொன்று டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக்ன்றது வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனோடு வருது. ஆன்டி கிளாக்கில் எந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம காட்டல. இதில் பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கலாம். இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோடைய சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. 2000க்கு இதில் இருக்கிற சவுண்ட் பார்த்தோம்னா ரொம்ப லவுடாலாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அப்புறம் இந்த மொபைலோடைய இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ப்ளூடூத்தில் இந்த மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய மெயின் மொபைலை இதில் செகண்டரி மொபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மார்ட் வாட்சில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேர் பண்ணி அது கனெக்ட் ஆனதுமே நம்ம இந்த மொபைலில் இருந்து நம்ம கால் பண்ணோம்னா நம்மளுடைய மெயின் மொபைல்லேருந்து கால் ஆன்சர் பண்ணுறது, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இது போல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை அதில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நார்மல் வாட்ச்லேயே இருக்கும். பட் ஆனால் இது ஒரு மொபைலாக இதில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்து வச்சுருக்குறாங்க.
ப்ளூடூத்தோடு பேர் பண்ணி வச்சுருந்தோம்னா இதில் கால் பண்ணும்போது சிம் கார்ட்லேருந்து கால் பண்ணுமா இல்லை ப்ளூடூத்லேருந்து கால் பண்ணுமான்ற ஆப்ஷன் கேட்குது. நமக்கு அந்த ஃபோனுக்கு வர கால்ஸ் இல்லை நம்ம கால் பண்ணோன்னாலும் இதுலேருந்தே நம்ம காலும் பண்ணிக்கலாம். கால் கட் பண்ணுறது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் ஃபியூச்சர்னு பார்த்தா இது ஒன்று பெட்டராக சொல்லலாம். ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேன்னு வரும்போது அதில் டைம் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் கட்டுது. பட் நார்மல் டிஸ்பிளே தான், டச் எல்லாம் இல்லை. இன்னும் இந்த ஃபோனை பற்றி ஃபுல் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே இன்னும் என்ன இருக்குது, இந்த டிஸ்பிளே எப்படி யூஸ் ஆகுது, ஒர்க் பண்ணுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.